ஆடுவாங்க கொஞ்சம் பிடிச்சிக்கிறீங்களா?
சந்தோஷத்துக்காக ஓஹோ 10 மணில இருந்து ரெடி பண்ணி என்ன கொட்டாய் உட்கார்ந்திருக்க. அப்போ உனக்கு எவ்வளவு சேட்டை போவாரு. 10 மணில இருந்து சந்தோஷத்துக்காக ரெடி பண்ணி இருக்கா. காஞ்சலுக்கு பாப்பா வள அப்ப என்ன அப்படி உட்கார்ந்திருக்கீங்க? சோட கூடாது. சோட புரியா? அந்த அம்மா வீட்ல விட்டுருக்கல. காஞ்சலுக்கு பாப்பா வள உன்னுடைய மச்சாவே அந்த ஐயனார் போலப்பவே ஆவே ஆஹா கட்டிக்கிட்டு ஏறுது ஏமா உன்னுடைய மச்சாவே அந்த ஐயனார் போலப்பவே பொண்டாட்டியை பாக்குற மாதிரி குருன்னு இங்கேயே பாக்குறேன். டீ கடைக்காரே பால் இல்லாட்டினா சொல்லி கொடுக்க பீச்சு கொடுத்துடுறேன். என்னமோ தெரியல பெட்டிக்காரே பொருன்னு அரிப்படுத்த முட்டை கீழே அடிக்கடி போத பாவாடையை துவச்சி செந்தட்டியில. ஆமா என் மனசே சரியில்லை. ஏன் அப்படி? 3 பேர் வந்தாங்க. சரி நல்ல பெருங்கொண்ட விவசாயிய கல்யாணம் பண்ணி அந்த ஆளுக்கு 500 ஏக்கர் நஞ்ச 500 ஏக்கர் புஞ்ச. என்ன புஞ்ச? அவன் கடுப்பு புஞ்ச ஏத்துறானா பாத்துட்டு இப்படி கடுக்கு புழுக்குடு பேசுற. அந்த ஆளை கல்யாணம் பண்ணா தப்பா போச்சு. ஏன்? முதல்ல அன்னைக்கு வந்துவேன் போய் 2 பேரும் விரிச்சுக்கிட்டு படுத்து கிடக்குறோம். என்னத்த பாய் தலானிய சரி பாய் சாமத்துல வசுரா திறந்து விடுவான்னு கேட்டாரு. விடுறதுன்னா பொக்கு விடுங்களேன்றி. சரி விடுறேன்னு சொல்லிட்டு காலைல விடிஞ்சு வச்சு என்னாச்சு? ஏன் திறந்து விடுங்க கேட்கிறேன். அந்த விவசாயியா இல்லையா? அவன் மடையை திறக்கிற ஞாபகத்திலேயே படுத்து கிடந்திருக்கேன். அவன் மடையை திறந்து தண்ணியை திறந்து விடுவான்னு புள்ள மசிலியா வரக்கு. அது சரி இவன் சரியா வர மாட்டேன். அடுத்து சைக்கிள் கடைக்கார பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சைக்கிள் கடைக்கார அவர் தான் நல்ல பம்பை தூக்கிட்டு ஏர் அடிக்கிற மாதிரி பிசுக்கு பிசுக்கு அடிப்பாரு. அவன் படு மோசமான என்னடி எப்படி சொல்ற? முதல்ல இன்னைக்கு போறேன் ஒரு மல்லிகைப்பூ அல்வா அதே வாங்கிட்டு வந்தா பரவாயில்ல. வேற என்ன வாங்கிட்டாப்ல வர்றேன். எப்படி வர்றேன்?
தேப்பு கட்டையும் சொல் நான் கொண்டு வரேன். தேப்பு கட்டையும் சொல் எதுக்கு தேப்பு கட்டை சுலோச்சனாவா? சொல் எதுக்குடா கொண்டு வரேன்னு கேக்குறேன். சொல்றா எதுக்கு கொண்டு வரேன்னு கேக்குறேன். அவன் எந்த இடத்துல ஓட்டையை பார்த்தா சுரண்டி விட்டு பஞ்சர் ஓட்டுற மாதிரி ஒட்டி போடுவானா. ஓஹோ ஆத்தாடி நம்மள குளோஸ் பண்ணணும்னு வரையும் போது கொலைகேசில உள்ள போகுது. அவனையும் டைவர்ஸ் பண்ணிட்டேன். கொத்தனாரா கல்யாணம் பண்ணேன். எப்படி யார வேணா கல்யாணம் பண்ணா கொத்தனார மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாது. யாண்டி எப்படி சொல்ற? எப்ப பார்த்தாலும் மட்டக்கம்போடியே தெரியுறியா. ராம்கோ சிமெண்ட குளச்சு வச்சு உட்காந்துருக்கேன். ஜந்து வந்து பார்த்தா சப்பல் அடிச்சு முட்டடப்பா ஏற்றிடுறாங்க. ஆத்தாடி அவன் சரி அவர் டிரைவரை கல்யாணம் சொல்லிட்டு பாயிண்ட் வண்டி ஓட்டுறவனா. எப்படி நல்லபடியா ஓட்டு வேணும்னு வச்சு அவனை கல்யாணம் பண்ண தப்பா போச்சு. கல்யாணம் பண்ணிட்டு முதலில் இன்னைக்கு பார்த்தா ரோட்டை வெறிச்சு பார்த்துட்டு உட்காந்துக்க மாதிரி கிருனே உட்காந்துருந்தேன். ஏன்டா அப்படி உட்காந்துருக்கு எனக்கு விசில் அடிச்சா தாண்டி வண்டி கிளம்பு அப்படின்னு. ஓ அந்த பழக்க தோஷத்துல சரக்குன்னு ஒரு விசில் கொடுத்து கிளப்பிட்டேன் வண்டியை. எப்படி 20, 40, 100, 110 டோல் கட்லாம் அடிச்சு பிச்சுட்டேன். 4:30 மணியை போல நல்ல வேலைக்கு அவனுக்கு மறு விசில் அடிச்சாச்சே வண்டியை நிப்பாட்டுவானா. அப்படியா? நானும் விசில் அடிக்கிற தாம்பரத்தை ஒட்டி வண்டி வாய்கிட்டு இருக்கு. விசில் அடிக்கலான்னு நினைக்கிறேன். வாயில விழுந்து அடிச்ச மணி மாதிரி ஆத்தாடி 4:30 மணியை போல ரவுண்ட்ஸுக்கு வந்த குறுக்கா பீன்னு விட்டு விசில் அடிச்சேன். நல்ல வேலைக்கு அவன் விசில் அடிக்கல. குறுக்கா விசில் அடிக்கிற ஒரு நிலைமை. டிரைவர் கொலைகேசில உள்ள ஆத்தாடி எனக்கு சாணி வாய் வெளியே தள்ளி இருக்கும். அதனால சொல்றேன் எந்த வேலை எப்படி தான் சரி. அடியே ஆடி கோழி அரியே சரி வெள்ளிக்கிழமை நந்து வந்து போகணும். ஆமா போவோமா சாண்ட நிமித்தி வச்சு வெட்டிகார வாய். அம்மா வணக்கம் சொல்றீ. இப்பதான் சொல்லுவேன். சரி மங்களம் உண்டாகிட்டு. அப்பா என்ன சொன்னார்? சொன்னாருமா. என்னமா சொன்னார்? வானம்பாடி வரவையில காணத்தால விரட்டுங்க. ஆடி பாடி வேலை பார்த்துட்டு அழகான பட்சிகளா கண்ணுக்கரை காக்கங்களா காத்துக்கிட்ட பட்சிகளா சோ அடி போடு ஓட்டிங்க. அழகான பட்சிகளா கண்ணுக்கரை காக்கங்களா காத்துக்கிட்ட பட்சிகளா சோ மண்ணு
வித்தியாலயம் போயிட்டு வருவா. அடி போடி அரிப்படுத்த முட்டை. ஹலோ ஹலோ